நமஸ்காரம். அபயாம்பிகை சதகம் 10. தீராமயக்க பிணி நோயை தீர்க்கும் மருந்தே அருமருந்தே, தேவாதிகளும் அறியாத கிருஷ்ணன் ஆதி சகோதரியே, ஆராதிப்பார் பூசிப்பார் அமைந்துண்ணாமதை நினைப்பார் அடுத்தோர் இன்ப சுகமனைத்தும் அடையும். எனவே மறை விளம்ப நேராயிருந்து கழிப்பவளே, நித்யானந்த சுக பொருளே, நெறியே குறியே எனையாலும் நிமலி அமலை சுகத்தாலே, வாராக்கினியே துட்டடர் மனத்தை அழிக்கும் சினத்தாளே, மயிலாபுரியில் வாளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே, மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே, மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே. நமஸ்காரம். அபயாம்பிகை சதகம் 10 பாடலின் விளக்கம். அன்னையின் அருளாளர்கள் அனைவரும் அன்னையை நன்றாக உணர்ந்து அவளுடன் ஐக்கியமானவர்கள். அன்னைதான் குழந்தைகளின் பிணியை தீர்க்கும் சிறந்த மருத்துவச்சி என்பதை அனுபவத்தில் கண்டவர்கள். சர்வரோக ஹாசக்க சுவாமினி, தீரா மயக்க பிணி நோயை இம்மண்ணுலகில் மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து கொண்டிருக்கிறோம். பிறக்காவிட்டால் இறப்பு இல்லை, பிறப்பை தடுக்க வேண்டும், மறுபடியும் பிறவா நிலை வேண்டும். இதை தடுக்க வேண்டுமானால் இது எதனால் வருகிறது என்று நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பிணியின் காரணத்தை அறிந்தால் அதற்குரிய மருந்தை சாப்பிட்டு அதை தீர்க்கலாம். இந்த பிணிக்கு காரணம் அறியாமை என்கிற ஆணவத்தால் வரும் நோயாகும். ஆணவம், கண்மம், மாயை என்ற மூன்றும் மானிடரை வாட்டுகிறது. இவைகளை மும்மலம் என்று சொல்வார்கள். இந்த மலங்கள் நீங்கினால்தான் முக்தி அடையலாம். அதற்கு என்ன வழி? அதற்கு ஒரே வழிதான் உண்டு. அதுதான் அன்னையின் திருவடிகளில் சரணம் அடைதல். ஏனென்றால் அவளைதான் அறியாமையை அகற்றும் அருமருந்து. அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியில் 25வது பாடலில் உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தை என்பார். மாணிக்க வாசகரும் மாய பிறப்ப அறுக்கும் மன்னனடி போற்றி என்று சிவபுராணத்தில் திருவாசகம் உரைப்பார். இந்த கருத்தினை மனதிற்கொண்டு அபயாம்பிகை பட்டரும் அன்னையை அருமருந்தே என்று சொல்வது அன்னையிடம் அவர் கொண்ட பக்தியின் உச்சநிலையை உணர்த்துகிறது. அன்னை தேவர்களுக்கு அமுதம் வழங்கியிருந்த போதும் அவர்களால் அன்னையை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் போகத்தில் திளைப்பவர்கள், இந்திரியங்களை அடக்காதவர்கள். அன்னை திருமாலின் சகோதரி என்பதை அபயாம்பிகை பட்டரும் இந்த சதகத்தில் அடிக்கடி சொல்லுகிறார். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் 280வது நாமம். பத்மநாப சகோதரி. பத்மநாபனான விஷ்ணுவின் உடன் பிறந்தவள். பத்மம் தாமரை, நாப நாபி, தொப்புள் பத்மநாபன். தாமரையை நாபியில் தோற்றுவித்ததனால் விஷ்ணுவுக்கு பத்மநாபன் என்று பெயர். அன்னையே விஷ்ணு கிருஷ்ணனாக அவதாரம் செய்தபோது அவருக்கு சுபத்ரை என்னும் பெயரில் சகோதரியாக தோன்றினாள் என்று பிரம்ம புராணம் கூறுகிறது. அபிராமி பட்டரும் அன்னையை என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே, செங்கன்மால் திரு தங்கச்சியை என்று அபிராமி அந்தாதியில் அழைப்பார். தாயே, நீயேதான் வேத மாதா, வேத ஜனனி. வேதங்கள் எனது தாமரை திருவடிகளில் மிளிர்கின்றன. உன்னை ஆராதிப்பவர்களும் பூசிப்பவர்களும் உன் திருநாமங்களை உவந்து உள்ளத்தில் கொண்டு தியானிப்பவர்களும் சகல சௌபாக்கியங்களும் நீ தந்தருள்வாய் என்று வேதங்கள் சொல்லியபடி நீ அவர்களுக்கு எல்லாம் தந்து அதை நேரடியாக அவர்கள் அனுபவிக்கும் போது அகமகிலும் அரிய அன்னை அல்லவா? என்னே உன் கருணையுள்ளம். நீ நிலைத்த ஆனந்தமான சுகப்பொருளாக இருப்பதோடு ஆன்மநேயத்தின் மையமாகவும் குறியும் கோலமும் கொண்டவள். மலங்கள் அற்ற நிமலியாகவும் அமலையாகவும் சுகமான வாழ்வின் பொருளாகவும் விளங்குகிறாய். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் 133. நிரஞ்சனா அழுக்கற்றவள். 135 நிர்மலா மலங்கள் இல்லாதவள். 148 நித்திய சுத்தா என்றும் பரிசுத்தமானவள். நிஷ்கலங்கா 153 களங்கம் இல்லாதவள். அடுத்து அன்னையை வாராக்கினியே என்று அழைக்கிறார். இது அன்னையை வராகியாக தோன்றியதை குறிக்கும். விஷ்ணு சக்தி வகையில் ஒன்றாக நிற்பவள். பராசக்தி வரகாநாதர் என்பவருக்கு வராக திருமுகத்துடன் தரிசனம் தந்தமையின் வராகி என்னும் பெயர் பெற்றாள். சப்த மாதாக்களில் வராக திருமுகத்துடன் உள்ள வராகி என்னும் சக்தியும் உண்டு. துர்காதேவியை துதிப்போர்கள் முதலில் வராகி சக்தியை தொழுது பின்னர் துர்காதேவியை தொழ வேண்டும் என்பது சம்பிரதாயம். வராகியை 32 செய்யுட்களால் துதிக்கும் வராகி மாலை என்றும் நூல் ஒன்று தமிழில் உண்டு. வராகி தேவிக்கு பஞ்சம் என்ற பெயரும் உண்டு. தட்சிணாமூர்த்தி சங்கீதை. பண்டாசுர போரில் பண்டனின் சேனை தலைவனான விஷுக்ரனை அழித்தவள். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் 76. விஷு பிராணஹரண வராகி வீரிய நந்திதா
608 தண்டநிஸ்தா, குற்றம் செய்பவர்களை தண்டித்து அவர்களை நல்வழியில் திருப்பி ஆளுகிறவள். ஸ்ரீமத் பகவத்கீதையிலும் 10:38 தண்டோ தம யதாமஸ்மி என்ற கருத்து சொல்லப்படுகிறது. அன்னை அபயாம்பிகை வராகினியாக துஷ்டர்களின் தீய குணங்களை அழித்து மரக்கருணையால் அவர்களையும் ஆட்கொள்கிறாள். அதாவது அன்னை நல்லவர் தீயவர் என்று பேதம் செய்யாமல் எல்லோருக்கும் அபயம் தருபவள். அடியார்களுக்கு அருள் புரிவது அறக்கருணை, தீயவர்களை திருத்தி ஆட்கொள்வது மரக்கருணை. ஏனென்றால் அவள் எல்லோருக்கும் தாய் என்றோ. சூரபத்மனை மரக்கருணையால் ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவனை கோழியாக கொடியிலும் மயிலாக வாகனத்திலும் ஏற்றுக்கொண்டது கந்தன் கருணை. சிவபெருமானம் திரிபுர தகனம் செய்த பின்னர் வித்யுன்மாலி, கமலாட்சன், தாரகட்சன் என்ற 3 அசுரர்களையும் தனக்கு பணி செய்யும் தொண்டர்களாக ஏற்றுக்கொண்டார். அவர் கருணாமூர்த்தி அன்றோ. பல்வளம் பெற்ற மயிலாடுதுறையில் வந்திப்பவருக்கு வரங்களை வாரி வாரி தரும் வள்ளலாய் விளங்கும் பெருமை மிகு மயூரநாதனின் உயிர் நாடியாக திலகும் அபயாம்பிகை தாயே, அண்டினவருக்கு அபயம் தரும் அஞ்சல் நாகியாக திகழ்பவள்.